Hi students, today 12th Maths chapter 2 example 2.10 பார்க்கலாம். Find the following. First one வந்து modulus of 2 plus I by minus 1 plus 2I. Second one வந்து modulus of 1 plus I bar 2 plus 3I 4I minus 3. Third one வந்து modulus of I 2 plus I the whole cube by 1 plus I the whole square. இதுக்கு வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதிட்டு இப்போ பையில் இருக்கிறனால மேலே தனியாக கீழே தனியாக வந்து நம்ம மாடுலஸ் போட்டுக்கலாம். ஸோ மாடுலஸ் ஆஃப் 2 + I பை மாடுலஸ் ஆஃப் -1 + 2I. இப்போ இந்த மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர்டு இது ரெண்டையும் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும். கீழே வந்து ரூட் ஆஃப் -1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இதில் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 4 + 1 5 √5. இதுலேயும் அதே மாதிரி தான் 4 + 1 √5. இப்போ √5 கேன்சல் ஆகிடுது, 1 மட்டும் வருது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் 1 + I bar 2 + 3I 4I minus 3. இப்போ மாடுலஸ் வந்து நம்ம தனித்தனியாக போட்டுக்கலாம். இந்த டேர்ம் தனியாக, இந்த டேர்ம் தனியாக, இந்த டேர்ம் தனியாக. ஓகேவா? தனித்தனியாக போட்டு எழுதிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 1 + I bar மாடுலஸ் ஆஃப் 2 + 3I மாடுலஸ் ஆஃப் -3 + 4I. இப்போ இதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ரூட் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். இங்கேயும் 1 தான் இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்கிறதுனால 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். இதில் வந்து ரூட் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இங்கே வந்து ரூட் -3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், இந்த 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இதில் 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, 4 ஸ்கொயர் பண்ணும்போது 16. ஓகேவா? இப்போ இந்த ரூட்குள்ளே இருக்கிறது ப்ளஸ் பண்ணிக்கலாம். 1 + 1 2. ஸோ ரூட் 2. இது 4 + 9 13. ஸோ ரூட் 13. 9 + 16 25. ஸோ ரூட் 25. இப்போ இந்த 2 வந்து வெளியே எடுக்க முடியாது. ஸோ அந்த 2 அப்படி எழுதிட்டு இந்த 13 வெளியே எடுக்க முடியாது. அதனால் இந்த ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 13 2 மல்டிபிள் பண்ணி 26 எழுதிட்டு இந்த 25 ரூட் 25 வந்து வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுக்கும்போது 5 வரும். அதாவது ரூட் 5 × 5 வரும். ஸோ இந்த 2 5 சேர்த்து ஒரு 5 எடுக்கும்போது ஒரு 5 மட்டும் வரும். இது ரெண்டுக்குமே வந்து நம்ம வெளியே எடுக்க முடியாதுங்கனால இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ரூட் 26ன்னு போட்டு இதுக்கு மட்டும் 5 போட்டுக்கலாம். ஓகேவா? 5 √26. இதுதான் செகண்ட் ஒன் ஆன்சர். தேர்ட் ஒன் பார்க்கலாம். மாடுலஸ் ஆஃப் I 2 + I the whole cube by 1 + I the whole square. இப்போது மாடுலஸ் வந்து தனித்தனியாக போட்டுக்கலாம். மேலே இருக்கிறதுக்கு தனியாக, கீழே இருக்கிறதுக்கு தனித்தனியாக போட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐக்கு தனியாக போட்டுக்கலாம். ஐக்கு தனியாக மாடுலஸ் போட்டு இந்த டேர்முக்கு தனியாக மாடுலஸ், இந்த டேர்ம் தனியாக மாடுலஸ் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த ஐக்கு வந்து என்ன பண்ண ரூட் 1 ஸ்கொயர்னு வருமா. ஸோ ரூட் 1 ஸ்கொயருக்கு வேல்யூ என்னது 1 தான். ஸோ அதனால் அதுக்கு பதிலாக 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 2 + I எழுதிட்டு மாடுலஸ் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கியூப் வந்து வெளியே போட்டுக்கலாம். கீழேயும் அதேமாரி 1 + I மாடுலஸில் வந்து 1 + I எழுதிட்டு இந்த ஸ்கொயரை வந்து நம்ம வெளியே போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் ரூட் 2 ஸ்கொயர் + இதுக்கு 1 ஸ்கொயர் த ஹோல்ஸ் கியூப் பை கீழேயும் அதேமாரி ரூட் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ரூட் 1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் வந்து வெளியே போட்டுக்கலாம். புரியுதா? அடுத்த ஸ்டெப்பில் 2 ஸ்கொயர் பண்ணி 4ன்னு எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணி 1ன்னு எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் பண்ணி 1 ப்ளஸ் இந்த 1 ஸ்கொயர் பண்ணி 1. ஓகேவா? ஹோல்ஸ் பவர் ஸ்கொயர். இதில் ஹோல்ஸ் கியூப், இது ஹோல் ஸ்கொயர். அதெல்லாம் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரூட்குள்ளே இருக்கிறது ப்ளஸ் பண்ணிக்கலாம். 4 + 1 5. ஸோ ரூட் 5 கியூப். கீழே வந்து 1 + 1 2. ஸோ ரூட் 2 ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இந்த ரூட் 5 கியூப்னா என்ன? ரூட்குள்ளே 3 5 5 × 5 × 5ன்னு இருக்கா. அதேமாதிரி கீழே ரூட் ஸ்கொயர்னா என்ன? 2 × 2. ஓகேவா? இப்போ இந்த 2 5லேருந்து ஒரு 5 மட்டும் காமன் எடுத்துக்கலாம். இந்த ஒரு 5 காமன் எடுத்துட்டோம்னா அதாவது இந்த ஒரு 5 மட்டும் வெளியே வந்துடும். 2 5 இருந்துச்சுன்னா ஒரு 5 வெளியே வந்துடுமா. ஸோ ஒரு 5 வெளியே வந்துட்டு இந்த ஒரு 5 மட்டும் ரூட்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ 5 √5. கீழே 2 2 இருக்கிறனால ஒரு 2 மட்டும் எடுத்துட்டோன்னா 2 மட்டும் தான் வரும். ஓகேவா? புரியுதா? ரூட்குள்ளே வந்து 2 நம்பர் இருக்கும்போது அது 2க்கும் சேர்த்து 1 மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதனால் இந்த 2 5க்கு சேர்த்து ஒரு 5 நம்ம வெளியே எடுத்தாச்சு. இந்த ஒரு 5 தனியாக இருக்கிறனால அதுக்கு ரூட் 5 போட்டாச்சு. கீழே வந்து 2 டைம்ஸ் இருக்கிறனால வெளியே எடுத்தாச்சு ஒரு 2. ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான். தேங்க்யூ.